ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி ரிஷபராசி பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த ரிஷபராசி பார்த்தோன்னா இப்போ இருக்கிற குரு பலன் பார்த்தா உங்களுக்கு மிக சிறந்த குரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றது மிக சிறந்த குரு. அந்த குரு பார்க்குற இடம் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் இப்போ பார்க்குறாங்க. ரிஷபராசி இந்த வருஷம் மிக சிறந்த வருஷம். ஆனால் தோல்வியில் பெரிய ஒரு செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய டைம் இருக்குது. அப்போ புதுசாக தொழில் தொடங்கலாம், இல்லை தொழிலில் பெரிய முதலீடு வச்சு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதெல்லாம் வாய்ப்பு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல இந்த ஜாதக குரு பார்வை இருக்கிறதுனால பொதுவாக கடன் சார்ந்தவர்கள்லாம் உஷாராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல நோய் கடனை குறிக்கும் இல்லையா, இதில் குரு பாசனம் அது சார்ந்த செலவுகளும் சில வரும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக ஃபாலோ பண்ணலாம். 9ஆம் இடத்த குரு பார்வை மிக சிறந்த குரு பார்வை. 9ஆம் இடத்த குரு பார்த்தா பாக்கியசாந்த குரு சிறந்த குருவாக வர்றார். அப்போ ரிஷபராசி இந்த வருஷம் சிறந்த குரு பலம் தான். எதுவும் குறைபாடில்லை. எந்த ஒரு சுபத்துவ செலவு பண்ணுங்க. தொழிலில் பண்ணிங்கன்னா உடம்பு சார்ந்த பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் தொழில் வழியில் புதுசாக முதல் வைக்கிறது, புதுசாக நல்லா ஒரு தொழிலை தொடங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சிவனை வழிபாடு பண்ண தொழிலும் வீடு வாசலும் உங்களுக்கு நன்மையாக அமையும். சிவன் சம்மந்தப்பட்ட இடத்துல பண்ணுங்கள். அதுவும் சிம்மராசி உங்களுக்கு 4ஆம் வீடாக உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் வர்றதுனால சிவனோட சார்ந்த வேலை செய்கிறது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டிலேருந்து தெற்கு சைடில் கூட சிவனை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நேரங்காலெலாம் ரிஷபராசிக்கு மிக சிறந்த வருஷம். ஆனால் நேரங்காலெலாம் எதுவும் குறைபாடான அமைப்புலாம் எதுவும் இல்லை. ஜாதகம் நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீராம்.